ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிலன் மீடியா. நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா 2025 நம்ம சில நாட்களில் என்டர் ஆக போகிறோம். இந்த 2025 பற்றி நிறைய ஜோதிடர்கள் அவங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. வரலாற்றில் ரெண்டு முக்கியமான நபர்கள் 2025 பற்றி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபா வாங்கா அவர்கள், நாஸ்ட்ரடாமஸ். இந்த பாபா வாங்கா நாஸ்ட்ரடாமஸோடைய 2025வது ஆண்டோடைய ப்ரெடிக்ஷன்ஸை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களை பற்றி ஒரு சின்ன ரீகேப் நம்ம பார்த்துடலாம். முதல்ல பாபா வாங்கா அவர்கள் அக்டோபர் 3ஆம் தேதி 1911 பிறந்திருக்காங்க. இவங்க வாழ்நாளில் ஒரு ஆக்சிடென்ட்டை சந்திக்கிறாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல இவங்களுடைய 2 கண் பார்வையும் இழந்துடுறாங்க. இந்த கண் பார்வையை இழந்த பிறகு இவங்களுக்கு எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய அந்த திறன் வந்துட்டதா இவங்க கிளைம் பண்ணுறாங்க. நிறைய எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயங்களை கணிச்சிருக்காங்க. இவங்க கணித்த நிறைய விஷயங்களும் நடந்திருக்கதா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5079ஆம் வருடம் வரைக்கும் இவங்களுடைய கணிப்புகளை சொல்லியிருக்காங்க. 5079ஆம் வருடத்தில் உலகம் அழியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கணிச்சிருக்காங்க. இவங்க 1996 இறந்து போயிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நாஸ்ட்ரடாமஸ் அவர்கள் கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். இவர் ஒரு பிரெஞ்சு ஜோதிடராக இருந்திருக்காரு. இவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தில் நிறைய கவிதைகள் கொண்ட புத்தகமாக இவர் வெளியிட்டு இருந்திருக்காரு. ஒவ்வொரு கவிதையும் பார்த்தீங்கன்னா 4 வரிகளை கொண்ட கவிதைகளாக இருக்குது. அந்த கவிதைகளில் இவர் எதிர்காலத்தை பற்றின ப்ரெடிக்ஷன்ஸை இவர் சொல்லியிருக்காரு. இவர் எந்த வருடம் வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3797ஆம் வருடம் வரைக்கும் இவருடைய ப்ரெடிக்ஷன்ஸ், இவருடைய கணிப்புகளை இவர் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு. 2025ஓட இவங்க 2 பேரோடைய ப்ரெடிக்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். முதல் ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் கிரைசிஸ், உலக அளவில் மிகப்பெரிய அளவில் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொருளாதார வீழ்ச்சியும் ஐரோப்பிய நாடுகளை மையமாக கொண்டு இருக்கும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபால் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஐரோப்பிய நாடுகளுடைய வீழ்ச்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ 2025 ஆசிய நாடுகள் மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு நாடுகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டிசாஸ்டர் அண்ட் கிளைமேட்டிக் சேஞ்சஸ், பருவநிலை மாற்றம், இயற்கை பேரிடர்கள். அதாவது அடுத்த வருடம் அதிக அளவிலான இயற்கை பேரிடர்கள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2025 இயற்கை பேரிடர்களோட எண்ணிக்கை ரொம்பவுமே ஹையாக இருக்கும், ஒரு பீக்கில் இருக்குங்கிற மாதிரி கணிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2025 அந்த பருவநிலை மாற்றம், இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் பற்றின முக்கியமான சில முடிவுகளை உலக நாடுகள் எடுக்கும்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த ஒரு கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் டிசீஸ் அவுட்பிரேக், பழங்காலத்தில் பரவுன ஒரு நோய் மீண்டும் பரவலான்னு சொல்லிட்டு இவங்க கணிச்சிருக்கதா சொல்கிறாங்க. அது பிளேகாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க. இந்த ஒரு நோய் பரவல் 2025 இருக்கலாம், இல்லாமலேயும் போகலாம். இது ஒரு எபிடெமிக்காக மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கணிப்புகளை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் லீடர்ஷிப், அதாவது உலக அரசியலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படலாம், தலைமைகள் மாறலாம்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா 2025 அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றுக்க போகிறாரு. இது உண்மைதான். இந்த மாதிரி சில அரசியல் தலைமைகள் மாறலாம்ங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் கணிப்புகளை மேற்கொண்டிருக்காங்க. புதிய கூட்டணிகள் அமையலாம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்வெளி சார்ந்த ஒரு கணிப்பு. 2025 ஸ்பேஸ் ரிசர்ச் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. 2025 ஸ்பேஸ் ரிசர்ச்ல நிறைய விஷயங்கள் புதுசாக கண்டுபிடிப்பாங்கிற மாதிரி கணிச்சிருக்காங்க. அடுத்த ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடும் சொல்லிட்டு இவங்க கணிச்சிருக்காங்க. பாபா வாங்கா, நாஸ்ட்ரடாமஸ் இவங்க 2 பேரோட ப்ரெடிக்ஷன்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். இவங்க ப்ரெடிக்ஷன்ஸில் இந்தந்த விஷயங்கள் நடக்கலாம், நடக்காமல் போகலாம்ங்கிறத நீங்கள் என்ன ப்ரெடிக்ட் பண்ணிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.